கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய மகனுடைய ஜின்கள் கடந்த வகுப்பிலே ஜின்கள் பற்றி கூடிய விஷயங்களிலே ஜின்களுடைய உணவாக எது இருந்தது என்பது குறித்த செய்திகள், அதே போன்று ஜின்களுடைய குடியிருப்புகள், அது எந்த மாதிரியான இடங்களில் குடியிருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி, தங்களுக்குள்ள அன்பை அவங்க பரிமாறிக்குவாங்களா, அதே போன்று உடல் ரீதியான இச்சைகள் அவைகளுக்கு உண்டா அப்படிங்கிறதையும், அந்த ஜின்களால் கால்நடைகள், அந்த ஜின்களை கால்நடைகள் வந்து அடையாளம் கண்டுகொள்ள முடியுமா என்பது குறித்த செய்திகளை எல்லாம் பார்த்தோம். இப்போ வந்து அதுல ஜின்களுடைய உணவாக என்ன இருக்குன்னு பார்த்தோம். யாராவது சொல்லுங்க, ஜின்களுடைய உணவாக என்ன இருக்குன்னு பார்த்தோம். எலும்புகளும் சாணங்களும் என்னது அவங்க உணவாக இருக்கும். அவங்களுடைய குடியிருப்புகள் எப்படிப்பட்டது? இருப்பிடங்கள் அசுத்தமான இடங்கள்ல என்ன செய்வாங்க, இருப்பாங்க அப்படிங்கிறது. தங்களுக்குள்ள அன்பை பரிமாறிக்க முடியுமா அவங்களால? அன்பை பரிமாறிக்க அல்லாஹ் வந்து அந்த 1% அன்பை இந்த உலகத்தில் வாழக்கூடிய படைப்பிடங்களுக்கு, ஜின்களுக்கும் மனிதர்களுக்கும் கால்நடைகளுக்கு வழங்கியிருக்கான். அவற்றை கொண்டுதான் ஒரு தாய் தன் குழந்தை என்பது தனது ஒவ்வொரு விலங்கினங்களும் தனது குழந்தை என்பது அன்பை காட்டுகின்றன என்பதை பார்த்தோம். அதே போல் உடல் ரீதியான இச்சைகள் உண்டா? உடல் ரீதியான இச்சைகள் மனிதர்களுக்கு உண்டு, ஜின்களுக்கு உண்டு. சரி, இப்ப விலங்குகள் கால்நடைகள் தான் ஜின்களை அடையாளம் கண்டுகொள்ள முடியுமா? கண்டுகொள்வதற்கான அடையாளம் ஆதாரம் என்ன? சேவல் கூட நல்ல அருள் நிறைந்த மலக்குமாரனை பார்ப்பதற்கான அடையாளம் நம்ம பார்த்தோம். சரி, வேற கழுதை கலைக்கும் பொழுது யாரை பார்க்குது? கெட்ட சைத்தான்களை, கெட்ட சைத்தான்களை, கெட்ட ஜின்களை பார்த்து அது அலறுகின்றது என்பதை குறித்து செய்ய பார்க்கணும். ரைட், இப்போ இந்த இன்றைக்கு நம்ம வந்து அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு நம்ம அதில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்மால் பார்க்க முடியுமா, ஜின்களை நம்மால் பார்க்க முடியுமா அப்படிங்கிற இந்த கேள்விக்கான விடையாக இன்றைய செய்தியை நம்ம பார்ப்போம். அதுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் அஅராஃப் 7வது அத்தியாயத்தினுடைய 27வது வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். யா பனி ஆதம், ஆதமுடைய மக்களே, லா யஃப்தினன்னகும் ஷைத்தானு கமா அக்ரஜ அபவைக்கும் மினல் ஜன்னah. ஆதமுடைய மக்களே, உங்கள் தாய் தந்தையரை, அதாவது ஆதமை ஹவ்வாவை சொல்றான், உங்களுடைய தாய் தந்தையரான ஆதையும் ஹவ்வாவையும் சொர்க்கத்தை விட்டு ஷைத்தான் வெளியேற்றினானே, எப்படி? என்சி அன்ஹுமா லிபாஸ்ஹுமா லியுரியஹுமா சவா, அவர்களுடைய, அதாவது அதான் சொல்றாங்கன்னா லியுரியஹுமா சவாத்திஹுமா, அதாவது அவர்களது ஆடைகளை எல்லாம் அவர்களை வெளிப்படுத்த வைத்து அவர்களுடைய உறுப்புகளை அவர்கள் பார்க்க வைத்தானே, அதன் மூலமாக சொர்க்கத்தை விட்டு அவர்களை வெளியேற்றினானே, அதே போன்று ஷைத்தான் என்ன செய்ய வேண்டாம், உங்களை வழிகெடுத்து விட வேண்டாம் என்று சொல்லி அல்லாஹ் எச்சரிக்கை செய்து சொல்றான். இன்னமு யராக்கும் ஹுவ கபீலுஹு மின் ஹைது லா தரவும், நீங்கள் பார்க்காத இடத்தில் அவங்க உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? நம்மால ஜின்களை பார்க்க முடியாது, அவர்கள் நம்மளை பார்ப்பாங்க, நாம என்ன செய்ய முடியாது, அவர்களை பார்க்க முடியாது என்று அல்லாஹ் சொல்லி சொல்றான். இன்னா ஜஅல்னா ஷைத்தான அவ்லியா லில்லதீன லா யுமினூன், யார் ஈமான் கொள்ளாமல் இருக்கிறார்களோ அவர்கள் மீது ஷைத்தான்களை நாம் என்ன செஞ்சோம், நாம் சாட்டி விடுகின்றோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். ஆக இந்த உலகத்துல ஜின்களால், அதாவது ஜின்களை கால்நடைகளால் பார்க்க முடியும். சேவல் வந்து என்ன செய்கின்றது, சேவல் பார்க்கின்றது. அதே போன்று சேவல் வந்து மலக்குகளை பார்ப்பது போன்று கால்நடைகள், கழுதைகள், அதே போன்று நாய்கள் என்ன செய்கின்றது, இந்த ஷைத்தான்களை பார்க்கின்றது என்பதை பார்க்கின்றது. ரசூலுல்லாஹ் செய்தியை சொல்லிட்டு சொன்னாங்க, ஃபைன்னஹுன்ன யரைன மாலா தரவுன, நீங்கள் பார்க்காதவற்றை அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றன. அதனால என்ன செய்யுங்க, நீங்கள் ஃபஸ்தஅது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடுங்க. எப்ப? கழுதை கடைக்கும் பொழுது, கழுதை கடைக்கும் ஷைத்தானிலிருந்து என்ன செய்யுங்க, பாதுகாப்பு தேடுங்க என்று சொல்றாங்க. அடுத்தபடியாக மற்றொரு செய்தியை பாருங்க, நமக்கெல்லாம் தெரிந்த செய்தி தான். ஒரு நல்ல ஜனாசா அதை எடுத்து செல்லும் பொழுது அந்த ஜனாசா என்ன செய்யும், அந்த ஜனாசா சொல்லும், என்ன செய்யும், விரைந்து எடுத்து செல்லும், சீக்கிரமா எடுத்துட்டு போங்க என்று சொல்லி அந்த ஜனாசா சொல்லும். கெட்ட ஜனாசா என்ன சொல்லும், கெட்ட ஜனாசா சொல்லும், கொண்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யும், அது கத்தும். இந்த கத்தக்கூடிய சப்தத்தை யார் கேட்க முடியாது,
யார் கேட்க முடியாது? மனிதர்களும் ஜின்கள் கேட்க முடியும். இது முக்கியமான சொல்ல என்ன சொல்ல, மனிதர்கள் கேட்க முடியாது, நமக்கு தெரியும். ஜின்களாலும் கேட்க முடியாது. மனிதர்கள் ஜின்கள் தவிர அனைத்து உயிரினங்களும் என்ன செய்யும்? கேட்கும். கேட்டு ஒரு ரசூலுல்லாஹ் வார்த்தை சொன்னாங்க, ஒருவேளை மனிதர்களோ ஜின்களோ இந்த விஷயத்தை காது கொடுத்து கேட்டாங்கன்னா அவங்க அங்கேயே மூர்ச்சையாக விழுவார். அவ்வளவு அலறல் சத்தம் கேட்கும். அவங்களோட கத்துற கத்து அப்படி இருக்கும். அது மட்டும் இல்லாம கபர்ல வைத்து கெட்ட ஆத்மா வேதனை செய்யப்படும் பொழுது அந்த அலறல் சப்தத்தையும் மனிதர்கள் ஜின்களை தவிர அனைத்து கால்நடைகளும் கேட்கும். அப்ப என்னன்னு சொன்னா, இந்த மனித ஜின்ன படைப்புகள் அப்படிங்கிறத அல்லாஹ் ஒரு தனி படைப்பாக்கி வச்சிருக்கான். இந்த மாதிரியான சப்தங்களை விட்டு அவனை தூரம் ஆக்கி வச்சிருக்கான். இந்த ஒருவேளை இந்த சப்தம் கேட்டுச்சு வைக்கல, மனிதனுக்கு இந்த சப்தத்தால கேட்குமா ஆக்கி என்ன செய்வான்? மனுஷன் நாளைக்கே தெரிஞ்சிடும். அல்ல என்ன செய்ய சில விஷயம் மறைச்சு வச்ச காரணம்னா மனிதனுக்கு திருந்துவதற்கான வாய்ப்புகளை அவன் என்ன செய்யறான், உண்மையை உள்ளார்ந்து உணர்ந்து நல்ல உபதேசங்கள் மூலம் தன்னை மாற்றிக் கொள்கின்றானா என்பதற்காக அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடிய ஏற்பாடாக பார்க்க முடிகின்றது. அதே ஒரு பாருங்க, குர்ஆன் ஷைத்தான்கள் வந்து ஜின்கள் வந்து குர்ஆனை செவிமடுக்கின்றன. குர்ஆன் ஓதுறத உட்கார்ந்து கேட்கும். யாரு ஓதுறாலும் சரி அந்த நல்ல ஜின்கள் என்ன செய்யும்? குர்ஆன் ஓதுறது செவிதாட்டி கேட்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, இதுக்கு பேரே சூரத்துல் ஜின் தான். 72வது சூரத்துல் ஜின். அதுல முதல் வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுனா, குல் ஊஹிய இலைய அன்னஹு இஸ்தமஅ நஃபருன் மினல் ஜின் ஃபகாலு இன்னா சமிஅனா குர்ஆனன் அஜபா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னா, நபியே குல் கூறுகிறார், ஊஹிய இலைய உன் மீது நாம் வஹி அறிவிக்கிறோம், அன்னஹு இஸ்தமஅ நஃபருன் மினல் ஜின் ஜின்களில் இருந்து சில குழுவினர் வந்து நீங்க குர்ஆன் ஓதுவத ரசூலுல்லாஹ் குர்ஆன் ஓதுறத அவங்க உட்கார்ந்து கேட்கறாங்க. அமைதியை கேட்டுட்டு திரும்பி அவங்க கூட்டத்தார்ட்ட போறாங்க. கூட்டத்தார்ட்ட போய் சொல்றாங்க, ஃபகாலு இன்னா சமிஅனா குர்ஆனன் அஜபா, ஒரு ஆச்சரியமான குர்ஆனை நாங்க கேட்டோம். பாருங்க, ஜின்களுடைய அந்த பார்வைக்கு இந்த குர்ஆன் வசனங்கள் எப்படி தெரியுது? ஆச்சரியமான ஒன்றா, எப்படி ஆச்சரியமான வார்த்தைகள், அற்புதங்கள் நிறைந்திருக்கக்கூடிய வார்த்தைகளை நாங்க கேட்டோம்னு சொல்லி தன் கூட்டத்தாரிடத்துல போய் சொல்றாங்க. மனுஷனுக்கு ஆச்சரியம் தெரிய மாட்டேங்குது. ஜின்கள் வலிமை வாய்ந்த ஒரு படைப்பு, ஆற்றல் மிகுந்த ஒரு படைப்பு. அந்த படைப்புக்கு இந்த குர்ஆனிய வசனங்கள் ஆச்சரியமான ஒன்றாக தெரிகிறது. போய் தன் கூட்டத்தாரிட்ட போய் ரொம்ப அப்படி அளவலாவி சொல்லிடுது, இப்படிப்பட்ட வார்த்தை தெரியுமா, இப்படி ஒரு வார்த்தையை நாங்க கேட்டோம், எல்லாம் பயங்கரமான வார்த்தைகளா இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஆச்சரியமா சொல்றாங்க. இன்னா சமிஅனா குர்ஆன் அஜபா, ஒரு ஆச்சரியமான குர்ஆனை நாங்கள் கேட்டோம் என்று சொல்லி அவர்கள் தன் கூட்டத்தாரிடத்தில் சொல்வார்கள். அல்லாஹ் சொல்றான், குல் ஊஹிய இலைய. இப்ப என்ன விஷயம்? ரசூலுல்லாஹ் ஓதிக்கிட்டு இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் கூட்டத்துல வந்து கூட்டத்தோட கூட்டமா ஜின்கள் வந்து செவிதாழ்த்தி கேட்டுட்டு திரும்ப கூட்டத்தை வைக்காங்க. இது யாருக்கு தெரியல? ரசூலுல்லாஹ்க்கு தெரியல. ரசூலுல்லாஹ் வஹி அறிவிக்கிற, ரசூலுல்லாஹ் அல்லாஹ் வஹி அறிவிக்கிறான். நபியே, நீ குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்கும் பொழுது ஜின்கள் ஒரு குழுவில் வந்து குர்ஆனை செவிதாழ்த்தி கேட்டுட்டு போனாங்க. அப்ப என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ்வாலே அறிஞ்சிட முடியல. அதாவது ஒரு ஜின்கள் வந்து நம்ம சபையில ஜின்கள் வந்து அமர்ந்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது யாரால கண்டுபிடிக்க முடியல? ரசூலுல்லாஹ்வால கண்டுபிடிக்க முடியல. ரசூலுல்லாஹ்வாலே கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னா மனுஷன் இன்னைக்குள்ள தெரியுதுதான், நான் ஜின்ன பார்த்தேன், நான் ஜின்ன பேசிக்கிட்டு இருந்தேன், ஜின்ன நான் இப்படி சொல்லி இதெல்லாம் ஏமாற்றக்காரங்க. ஜின்களை கொண்டு ஏமாற்றக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? நான் ஜின்ன பார்த்தேன், நான் ஜின்ட்ட பேசினேன், ஜின்ன என் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. நீ இப்ப நிறைய பார்த்து யூடியூப்ல நிறைய வீடியோ வரும், ஜின்கள் நிழல்ல போய் வந்துச்சு, தனியார் ஒரு வீட்டுக்கு வந்து போச்சு, ஒரு ஆள் படுத்தும் போது பக்கத்துல ஒரு ஜின்னு படுத்துருச்சு. எல்லாம் இன்னைக்குள்ள நல்லா ஏமாத்துறான், ஏமாத்து வித்தைகள். இந்த மாதிரியான ஏமாற்றக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு தீனி போடக்கூடிய ஒரு வீடியோவா அந்த மாதிரி என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த அறிவிச்சு கொடுக்குறான். உங்க சபையில ஒரு கூட்டம் வந்து குர்ஆனை செவிமடுத்திருக்க சமூகத்திற்கு சொல்லியிருக்கிறாங்கிறத அல்லாஹ் சொல்றான். சில நேரங்கள் அல்லாஹ் நினைச்சான் ஜின்களே அவர்கள் கண்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுறான். வழக்கு அதாவது நபிமார்கள் அல்லாஹ் சில நேரங்களில் காட்டணும், பல நேரங்கள் காட்ட முடியாது, அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்கான். அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு நாம் பார்க்க முடிகின்றது. அப்ப அல்லாஹ் அறிவித்த பிறகுதான் நபிக்கே தெரிகின்றது என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. பாருங்க, ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, தொழுது இருக்காங்க. தொழுது இருக்கும்போது அல்லாஹ்வின் தூதர் ஒரு வார்த்தை சொன்னாங்க. இது வந்து முஸ்லிம் இடம்பெறுகின்றது. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு சில வார்த்தைகள் சொல்றாங்க. அஊது பில்லாஹ், அஊது பில்லாஹ் மின்க அல் அன்க பிலஅனத்தில்லாஹ். திரும்பி சொல்றாங்க, அஊது பில்லாஹ் மின்க அல் அன்க பிலஅனத்தில்லாஹ். திரும்பி சொல்றாங்க. தொழுது முடிஞ்ச சஹாபாக்கள் அல்லாஹ்வின் தூதர், நீங்க தொழுதுகிட்டு இருக்கும்போது இது மாதிரியான வார்த்தைகள் சொல்லி நாங்க கேள்விப்பட்ட என்ன அர்த்தம்? அஊது பில்லாஹ், அல்லாஹ்வுடைய பெயரால் அஊது பில்லாஹ் மின்க, உன்னை விட்டு நான் பாதுகாவல் தருகிறேன். அல் அன்க,
உன்னுடைய உன்னுடைய சாபத்தை, அதாவது உன்னை நான் சபிக்கிறேன், பிலானத்தில்லா, அல்லாஹ்வுடைய சாபத்தை கொண்டு நான் உன்னை சபிக்கிறேன் அப்படின்னு வார்த்தை சொன்னான். அல்லாஹ்வுடைய பெருட்டால் உன்கிட்ட பாதுகாப்பு தரேன், உன்னை நான் சபிக்கிறேன், அல்லாஹ்வுடைய சாபத்தை கொண்டு உன்னை என்ன செய்யறேன், சபிக்கிறவங்க சாபம் உண்டாகட்டும்னு சொல்றாங்க. இப்பதான் ஏன் இப்படி சொன்னீங்க, தொழுகையில நீங்க இப்படி சொல்லி நான் பார்த்தது இல்லையே அப்படின்னு கேட்கறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய எதிரி மனிதர்களுடைய எதிரி, அல்லாஹ்வுடைய எதிரி மனிதர்களுடைய எதிரி இப்லீஸ், அவன் ஒரு தீப்பந்தத்தை எடுத்து சுழட்டி கொண்டு என் மூஞ்சின் மீது எரிவதற்காக ஓடி வந்தான். அப்படி ஓடி வரும் பொழுது நான் என்ன செஞ்சேன், நான் இந்த மாதிரியான வார்த்தைகளை நான் சொன்னேன், அல்லாஹ்வுடைய பெயரால் என்ன செய்யறேன், உன்னை நான் பாதுகாப்பு தர்றேன், உண்மையில் சாபம் உண்டாகட்டும், உண்மையில் லானத் உண்டாகட்டும், அல்லாஹ்வுடைய சாபத்தை கூட அவனை சபிக்கிறேன் என்று சொன்னேன். அப்படி சொன்னதுக்கு பிறகு கூட அவன் என்னை முன்னோக்கி அவன் வந்து கொண்டே இருந்தான். அப்ப நான் என்ன நினைச்சேன்னு சொன்னா, இந்த இப்லீஸை பிடித்து கட்டி, அதாவது மஸ்ஜித் நபவியுடைய தூணில கட்டி போட்டு சிறுவர்களை கொண்டு அவர்களை விளையாட விடலாம் என்று நான் நினைச்சேன். அல்லாஹ் அதுக்கு ஆற்றல் கொடுத்தான். ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் என்ன ஆற்றல் கொடுத்தான், அந்த ஜின்னை கட்டி போட்டு அதுக்கு அந்த ஜின்னை தண்டிக்கக்கூடிய ஆற்றல் என்ன செய்யலாம், அல்லாஹ் அவருக்கு அந்த நேரத்தை கொடுத்தான், அல்லாஹ் அந்த ஆற்றல் கொடுத்தான். ஆனா எனக்கு சுலைமான் நபியினுடைய துஆ எனக்கு ஞாபகம் வந்துருது. சுலைமான் நபி துஆ என்ன, சுலைமான் நபி என்ன துஆ சொன்னாங்க சொல்லுவோம். மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ், இதுக்கு எனக்கு தந்தது மாதிரி ஆட்சி எனக்கு பின்னாடி யாருக்குமே கொடுக்கறாத அப்படின்னு துஆ சொன்னால இல்லையா, இந்த துஆ எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதனால என்ன பண்ணிட்டேன், அல்லாஹ் எனக்கு அந்த ஆற்றலை கொடுத்திருந்தும் நான் என்ன செஞ்சிட்டேன், நான் அதை நிப்பாட்டிட்டேன் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், அப்ப அது அந்த தீவிர இதனால ரசூலுக்கு வார்த்தை சொன்னாங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி ஒரு ஆற்றல் அல்லாஹ்விற்கு அந்த ஜின்களுடைய கண்களை சில நேரங்களில் கண்களை காட்டக்கூடிய கெட்ட ஜின்களை பார்வையில் படும்படியான சில ஆற்றலை அல்லாஹ் வழங்குறான். அதே போல பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரில ஒரு செய்தி, இன்ன இஃப்ரீத்து மினல் ஜின், இஃப்ரீத் என்ற ஜின், இஃப்ரீத் என்பது ஜின்னுடைய ஒரு வகையை சார்ந்ததுதான். இஃப்ரீத் என்ற ஜின்னை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஒரு நாடு கடந்து, மழை கடந்து, கடல் கடந்து ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய சிம்மாசனத்தை எடுத்துட்டு வந்து சுலைமான் நபியிட்ட கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆற்றல் பொதிந்த ஒரு ஜின்னாக இருக்கின்றது. அது வந்து இஃப்ரீத் என்கிற ஜின்னாக இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லக்கூடியதை நான் பார்க்க முடிகிறது. அதே போல பாருங்க, அந்த ஜின்கள் வந்து மலக்குகளை கண்களால் பார்ப்பாங்களா? ஜின்கள் வந்து மனிதர்களை பார்ப்பாங்க, மனிதர்களால் ஜின்களை பார்க்க முடியாது. ஆனா ஜின்கள் வந்து மலக்குகளை பார்ப்பாங்களான்னு சொன்னா மலக்குகள் பார்ப்பாங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் இருக்கிறது. நீங்க நமக்கு பார்க்கணும், வரலாற்றுல பத்ர் யுத்த களத்தை பாருங்க. இந்த பத்ர் யுத்த களத்துல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, பத்ர் யுத்த களத்துல ஒரு 1000க்கும் மேற்பட்ட எதிரிகள் என்ன செய்றாங்க, இஸ்லாமியர்கள் மீது தாக்குதல் நடத்த வராங்க. இஸ்லாமியருடைய படைகள் வெறும் 300 சொச்சம் தான், கொஞ்சம் தான். ஆனா அந்த என்ன செய்யறான், வாக்கு தெரிவிக்கிறான், நான் உதவி செய்யறேன்னு சொல்லி சொல்றான். இப்ப ஷைத்தான் என்ன பண்றான், அவங்க திரட்டி கூட்டிட்டு வரான். கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு நம்பிக்கை, அவங்க வந்து அந்த களத்தை விட்டு நகர்ந்து போயிடக்கூடாதுக்காண்டி அவங்களுக்கு மீது அவங்களுக்கு நம்பிக்கை ஊட்டி அந்த இடத்தை கூட்டிட்டு வரான். அப்படி கூட்டிட்டு வரும் பொழுது அவங்களோட சில வார்த்தைகளை சொல்றான். என்ன சொல்றான், லா காலிப லக்கும் மினன் நாஸ், லா காலிப லக்கும் மினன் நாஸ் வ இன்னி ஜாரின் லக்கும். உங்களை யாரும் இன்னைக்கு மிகைக்க முடியாது, நீங்க பின் வாங்கிக்காதீங்க, நீங்க அடிச்சு என்ன செய்யுங்க, அடிச்சு இறங்க. லா காலிப லக்கும், உங்களை யாரும் மிகைக்க முடியாது, வ இன்னி ஜாரின் லக்கும், நான் உங்க கூட இருக்கேன், நான் உங்களோட பக்கபலமா இருக்கேன்னு சொல்லி அந்த படைகளுக்கு, எதிரிகளுக்கு, குஃபார்களுக்கு நம்பிக்கை அளிக்கிறான். அப்ப இரு படைகள் என்ன செய்யுது, மோத ஆரம்பிச்சோம். என்ன செய்யலாம், அல்ல மலக்குமாக இறக்கலாம். அல்ல மலக்குமாக இறக்கின உடனே அவன் என்ன சொன்னா, ஷைத்தான் என்ன சொன்னா, இன்னி அத சொன்னா ஃபகால இன்னி பரீஉ மின்க, நான் உங்களை விட்டு நான் விலகிக் கொள்கிறேன், அவ்வளவுதான், இதுக்கு மேல நான் அவரோட என்ன செய்ய முடியாது, நான் பயணிக்க முடியாது. இன்னி அரா மாலா தரோம், நீங்கள் பார்க்காத பற்றி நான் பார்க்கிறேன், இதற்கு மேல் என்னால் தொடர முடியாது. உடனே வந்து போயிட்டோம். ஷைத்தான் அவங்க நினைச்சான், கடைசி வரைக்கும் நான் நிற்கிறேன், உங்க கூட நிற்பேன், நீங்க எதுவும் சண்டை போடுங்க, எல்லாம் வாக்குறுதி கொடுத்துட்டு மலக்குகள் வந்து இறங்கின உடனேயே என்ன செய்யறா, இன்னி பரீஉ மின்கும், உங்களை விட்டு நான் விலகிக்கிறேன். ஏன் தெரியுமா, இன்னி அரா மாலா தரோம், நீங்க பார்க்காத பற்றி நான் பார்க்கிறேன்னு சொல்லி விரண்டு ஓடணும். விரண்ட ஓடனோடனே அந்த செஞ்சு அந்த கூட்டத்தினுடைய நம்பிக்கை தைரியங்கள் குழந்தை விட்டது. சீரில் இருந்து நினைச்சாங்க, அடிப்பட்டாங்க. ஷைத்தான் இப்படிதான் பண்ணுவோம். ஷைத்தான் ஒரு மனிதனை வழிகெடுக்கான்னு சொன்னா கடைசி நிமிடம் வரைக்கும் அந்த செய்யக்கூடிய பாவத்துக்கு நம்பிக்கை விட்டுக்கிட்டே இருப்பான். யாருக்கும் கொல்லப்படாத கடைசியில் நிற்கிறது போயிடும். கடைசி நினைச்சிருவான், நம்ம வசனம் பார்த்தோமா இல்லையா, மறுபடியும் நாள் அண்ணா கேட்பான், நீ இவனை வழிகெடுக்க கேட்க முடியாது. சொல்லுவா, இறைவா
இவன் ஏற்கனவே இன்னமும் காண பகைதா, ஏற்கனவே தூரமான வழிகள் தான் அறிவார், நாலாவது வழி இருக்குல்ல என்று சொல்லி அவன் நாளைக்கு தப்பிப்பான். அப்போ அவன் என்ன செய்வான், சந்தர்ப்பம் பார்த்து அவன் தப்பிப்பான். ஆனா மனிதனை பொறுத்தவரை மனிதன் இழிவடைய வேண்டும், அவன் கேவலப்படணும் அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக இருப்பான். இதுதான் ஷைத்தானின் திட்டமாக இருக்கின்றது. ஆக ஷைத்தான்கள், இப்லீஸ்கள், ஜின்களுடைய கண்களுக்கு மலக்குமாக தெரிவார். தெரிஞ்சதுனால என்ன செய்யலாம், அவன் வரணும் விடுறான். ஜின்களுக்கு மௌத் உண்டா? அடுத்த கேள்வி என்ன, ஜின்களுக்கு மௌத் உண்டான்னு சொன்னா மௌத் உண்டு. மௌத் உண்டுங்கிறது கேட்கணும். ஆதாரம் பார்த்தோம். ஒரு பாம்பை அடிச்சு கொள்றாங்களா, அப்ப அடிச்சு கொண்ட பாம்பு எழுது அது ஜின்னு தான். அப்ப ஜின்களுக்கு மௌத் என்பது உண்டு. அதே போல அல்லாஹ் இன்னொரு வசனத்துல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் சொல்றான், உலாயிக அல்லதீன ஹக்க அலைஹிமுல் கௌல் ஃபீ உமமின் கத் ஹலத் மின் கப்லிஹிம் மினல் ஜின்னி வல் இன்ஸ் இன்னஹும் கானூ காஸிரின். அல்லாஹ் சொல்றான், இவர்கள் இந்த சத்தியத்திற்கு முன்னால் இருக்கக்கூடிய அவர்களுக்கான வார்த்தையை அல்லாஹ், அவர்கள் முன் சென்றவர்கள் ஜின்களிலும் மனிதர்களும் இருக்கின்றார்கள். முன் சென்றவர்கள் மனிதர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, முன் சென்றவர்கள் ஜின்கள் இருக்காங்க, மனிதர்கள் முன் சென்றவர்கள் தான் செத்து போயிட்டாங்க, மூத்தா போனவங்க முன் சென்றவர்கள். அப்ப ஜின்களையும் முன் சென்றவர்கள் அர்த்தம், ஜின்களுக்கு மரணிச்சு போன ஜின்கள் இருக்கிறாங்க, மரணித்தவர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கறத இந்த செய்தி நமக்கு சொல்கின்றது. அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்யறாங்க. புகாரில வரக்கூடிய செய்தி இப்போ அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, அறிவிக்கிறாங்க, இந்த துஆ நமக்கு சொல்லுகிறது ஜின்களுக்கு மௌத் இருக்குன்றது செய்தி சொல்லுகிறது. ரசூல் அடிக்கடி துஆ கேட்பாங்க, அஊது பிஇஸ்ஸத்தில்லாஹ், அஊது பிஇஸ்ஸத்தில்லாஹ், ஏவா உனது ஆற்றலை கொண்டு நான் இடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லதி லா இலாஹ இல்லா அன்த, அவன் எப்படிப்பட்டவன், வணக்கத்துக்குரிய உன்னை தவிர யாருமே இல்லையே, அந்த அல்லாஹ்வின் ஆற்றலை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லதி லா யமூத், அவன் எப்படிப்பட்டவன், அவன் மரணிக்காத அந்த அல்லாஹ்விடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வல் ஜின்னு வல் இன்சு யமூத், ஜின்களும் மனிதர்களும் மரணிக்கக்கூடியவர்கள். இந்த ஜின்களும் மனிதர்களும் மரணிக்கக்கூடியவர்கள், அல்லாஹ் மரணிக்கார். அப்ப இந்த செய்தி துஆ என்ன சொல்கிறது, ஜின்கள் மரணிக்கக்கூடியவர்கள் அப்படிங்கறத பாருங்க. சரி, இறுதியாக ஒரு சில விஷயத்தை நம்ம சொல்லுவோம். இப்ப இந்த செய்தி நமக்கு தெரிஞ்சு, இப்ப நான் சொல்லக்கூடிய செய்தி எல்லாம் நம்ம கேட்டாங்க. ஷைத்தான், இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், ஷைத்தான் எப்போது சந்தோஷம் அடைகின்றான்? ஷைத்தான் எப்போ சந்தோஷம் அடையும்? சரி, வேற ஒரு செயல் மனிதன் தனியா இருக்கு, ஒரு செயல் செய்யணும் ரொம்ப சந்தோஷம் பண்ணுவான். கொட்டாய் விடும், என்னது கொட்டாய் விடும் பொழுது என்ன செய்யலாம், ஷைத்தான் சந்தோஷம். ரசூலா அந்த பாருங்க, இந்த செய்தி புகாரில இருக்கிற செய்தி எப்படி சொல்றாங்க, கொட்டாய் விடும் பொழுது முடிஞ்ச அளவுக்கு முதல்ல அடக்குங்க. ரசூல் இஸ்லாம் என்ன சொல்றது, கொட்டாய்க்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்ன, கொட்டாய் முதல்ல அடக்குங்க. கொட்டாய்க்கு பேரே கெட்ட ஆவிலாம், கெட்ட ஆவி வெளிப்படுது. அப்போ இந்த கெட்ட கொட்டாய் வந்து முடிஞ்ச அளவுக்கு அதை அடக்குங்க. அதை மீறி வந்துச்சு சொன்னா கை கால் பொத்தி கொடுங்க, அது சிரமம். இப்போ அவன் எப்போ சந்தோஷம் தெரியுமா, கொட்டாயை விட்டு அந்த எள்ளுல ஒரு சத்தம் வரும் தெரியுமா, அந்த சத்தம் வரும் பொழுது அவன் என்ன செய்யறான், ரொம்ப சந்தோஷமாக சிரிக்கிறான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, திருமதி நடந்தது மட்டும் ஒரு செய்தி, கொட்டாய ஆன சத்தத்தை உடவே விடாதீங்க, அந்த சத்தத்தை விடாதீங்கன்னு சொல்லக்கூடிய செய்தியை நான் பார்க்க முடிகிறது. சரி, அப்போ ஷைத்தான் எப்போது சந்தோஷம் அடைகிறான், மனிதன் கொட்டாய் விடும் பொழுது, கொட்டாய் விடும் பொழுது கண்ட்ரோல் பண்ணணும், இல்லைன்னு சொன்னா வாயால கைகளால வாயை பத்திக்கணும். சரி, ஷைத்தான் எப்ப அழுகிறான், எப்ப அழுகிறான், முக்கியமான கேள்வி. ஷைத்தானுடைய சந்தோஷத்துக்கு நம்ம ஈடுபட கூடாது, ஷைத்தான் அழ வைக்கணும். ஷைத்தான் அழுகிறான், இது வந்து முக்கியமான விஷயம். அதாவது வந்து சொல்லுங்க, முஸ்லிம் நிரம்பக்கூடிய செய்தி அபூ ஹுரைரா வந்து அறிவிக்கிறாங்க, ஆதமுடைய குர்ஆன் ஓதுறான். ஆதமுடைய என்ன செய்யலாம், குர்ஆன் ஓதிட்டு பொழுது சஜதாவுடைய வசனம் வருது. சஜதாவுடைய வசனம் வந்த உடனே செய்யலாம், உடனே சஜதா பண்றான். சஜதா பண்ண உடனேயே ஷைத்தான் என்ன பண்ணலாம், நம்ம கூட இருக்கிற ஷைத்தான் நம்ம விட்டு அப்படியே விலகிப்பான். வபகா எபுக்கி அழுக ஆரம்பிச்சான். பாருங்க, ஷைத்தான் நம்ம கூட கூட இருக்கான். ஓதுற சுஜூதுடைய வசனம் வந்து போய் சுஜூத் பண்ண உடனே அவனை விட்டு ஷைத்தான் எபுக்கி விலகி போறான், அழுகிறான். அழுகிட்டு என்ன சொல்றான், யா வைலி, எனக்கு வந்த கேடு, எனக்கு வந்த கேடு. இந்த ஆதமுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சா, ஒரு கட்டளை பிறப்பிச்சான். ஃபஸஜத லஹு,
உடனே சஜதா சஜதா உடனே சஜதா செஞ்சான். ஃபலவுல் ஜன்னா சொர்க்கத்துக்கு போயிட்டான். அல்லாஹ் கட்டளை பிறப்பிச்சோன்னா சஜதாவும் பண்ணா சொர்க்கத்துக்கு போயிட்டான். ஃபௌமிர்து சுஜூத அல்லாஹ் எனக்கு சுஜூத் செய்யறது கட்டளை பிறப்பிச்சான். ஃபஅபைத் நான் அதனை செஞ்ச புறக்கணிச்சேன். ஃபலஹி இலன்னார் நான் என்ன செஞ்சேன்? பலியன்னார் எனக்கு நரகம் தான் எனக்கு கிடைச்சுன்னு சொல்லி அழுவான். சாதாரண அழுக கிடையாது, ஒப்பாரி வச்சு அழுகும் விதமாக அவன் அழுவான் என்கிற செய்தியை முஸ்லிம் இடம்பெறுகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு. அப்போ ஷைத்தான் அழுவணும், ஷைத்தான் என்ன செய்யக்கூடாது? ஷைத்தான் சந்தோஷம், ஏன்னா ஷைத்தான் ஒரு விரோதி, அவன் அழுவிட்டே இருக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? குர்ஆன் ஓதணும், சுஜூதில் வசனம் நம்ம சுஜூத் செஞ்சணும். சுஜூத்ல இருப்பதில் மகிழ்ச்சி. நம்ம எப்பெல்லாம் சுஜூத் இருக்கமோ அப்பெல்லாம் அலறா, அவன் கதறா. ரைட். இப்ப மூணாவது கேள்வி, ஷைத்தானுக்கு இழிவை தரக்கூடிய ஒரு செயல் இருக்கு. நம்ம ஒரு செயலை செஞ்சோம்னா அவனுக்கு கேவலமாயிரும், மிகப்பெரிய கேவலமாயிரும். என்ன தெரியுமா? நீங்க சொன்னீங்க பிஸ்மில்லா சொன்னோம்னா என்னது? ஷைத்தானுக்கு அது மாதிரியான ஒரு கேவலம் அவனுக்கு இல்லவே இல்லை. கேவலம். எந்த சந்தர்ப்பத்துல எல்லாம் பிஸ்மி சொல்லணும், அங்கேயும் பிஸ்மி சொல்லணும். நம்ம வீட்டுல பெண்கள் அரிசி மூட்டையை உடைக்கிறோமா? பிஸ்மில்லா. உலையில எடுத்து போறோமா? பிஸ்மில்லா. கடையை திறக்கிறோமா? பிஸ்மில்லா. முதல் காசை வாங்கி போறோமா? பிஸ்மில்லா. ஒவ்வொரு செய்யறோமா? பிஸ்மில்லா. வீட்டுக்குள்ள நுழையுமா? பிஸ்மில்லா. எல்லாத்தையும் சத்தம் போட்டு பிஸ்மில்லா சொல்லி அவனை கேவலப்படுத்திக்கிட்டே இருக்கும். அவனுக்கு இழிவையும் கேவலத்தையும் கொடுக்கக்கூடிய செயலை நம்ம செய்ய வேண்டும். பிஸ்மில்லா. அவனுக்கு ரசூலா பாருங்க, சாதாரண சும்மா உட்காருவாங்க, உட்கார்ந்து சாதாரண ஒரு பேச்சு தோணும், சும்மா ஒரு மஷூராவோ சாதாரண பேச்சு ஸ்டார்ட் பண்ணு. பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு பிஸ்மில்லா என்ன செய்வாங்க? அந்த பேச்சையே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவாங்க. பிஸ்மில்லாவுடைய மதிப்பு என்ன? ஷைத்தானை அலறவிடக்கூடிய, ஷைத்தானை இழிவி தரக்கூடிய செயலாக இருக்கின்றது என்பதை இந்த இடத்துல பார்க்க முடிகிறது. அப்போ ஷைத்தானை என்ன செய்யணும்? அந்த மாதிரி அந்த இடத்துல அவனுக்கு இந்த நிலையை ஏற்படுத்தி கொடுக்கணும். அதே போட்டு பாருங்க, ஷைத்தான் எந்த மாதிரி இடத்துல உட்காருவான் அப்படின்னு சொன்னா, நிழல், வெயில். ஒண்ணு நம்ம என்ன சொல்லுவாங்க, ஒண்ணு அகமது விஷயம், ஒண்ணு நீங்க நிழல்ல உட்காருங்க, இல்ல வெயில்ல உட்காருங்க. ரெண்டுக்கு நடுவு ஒரு இடம் பாருங்க, அப்படி உட்காரக்கூடாது. வெயிலும் எனக்கு கொஞ்சம் கலகலப்பும் தேவை, குளிர்ச்சியும் தேவை, நடுவு சென்டர் அப்படி உட்காரக்கூடாது. ஒண்ணு வெயில்ல உட்காருங்க, ஒண்ணு நிழல்ல உட்காருங்க. ரெண்டுக்கு நடுவில் உட்காருங்க. ஏன் உட்கார கூடாது? ஏன் தெரியுமா? ஷைத்தான் தான் உட்காரும். ஷைத்தான் தனக்கான இருப்பிடமா எதை ஆக்கிக்கிறான்? வெயிலும் இல்லாம நிழலும் இல்லாம ஒரு இடத்துல போய் செஞ்சுக்கலாம், உட்காரலாம். அப்ப ஷைத்தானோடு எந்த செயலுமே நம்ம ஒத்து போக கூடாது. ஷைத்தான் எந்த கையில் சாப்பிடுவான்? எந்த கையில் குடிப்பான்? அப்ப இதெல்லாம் நமக்கு ஏன் அவனோட எந்த வகையும் நம்ம ஒத்து போயிடக் கூடாது என்பதை இஸ்லாம் நமக்கு கவனமா இருக்கிறது. அதே போல பாருங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு செய்தி, இந்த செய்தியோட நம்ம முடிப்போம். நமக்கு இந்த கேள்விப்பட்ட செய்யலாம், இந்த சதக்கத்துல் ஃபித்ராவுடைய ஜக்காத்துடைய தொகைகள், ஜக்காத்துடைய பொருட்கள், சதக்காவுடைய பொருட்கள்லாம் குவிக்கப்பட்ட மஸ்ஜித் நபவியில அப்படியே குவிக்கப்பட்டு கிடக்குது. இதை கண்காணிக்கிறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஒப்படைக்கிறாங்க. அப்ப அபூ ஹுரைரா அதை பாருங்க இருக்காங்க. அப்போ ஒருத்தன் வரான், வந்து அங்க இருந்து சில மூட்டைகள் எடுத்து திருடிட்டு எடுத்து போறது வரான். அவர் பிடிச்சிட்டாரு, பிடிச்சி அவனை கட்டி போட்டுறாரு. அபூ ஹுரைரா கட்டி போறான். அவன் கெஞ்சிறான், நான் வந்து ரொம்ப ஏழ்மையானவன், எனக்கு நிறைய பிள்ளைகள் இருக்குது, நான் கஷ்டத்தினால தான் திருடினேன், நான் திருடுற இயல்புனா திருடுறது கிடையாது அப்படின்னு சொல்லி கெஞ்சிறான். அவன் கெஞ்சிறதை பார்த்துட்டு அபூ ஹுரைரா விடுதலை செஞ்சுறாங்க. நான் மறுநாள் ரசூலுல்லாஹ் பொறுப்பாளர்களே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வந்தான் கெஞ்சிறான், அவனை விட்டுட்டேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாளைக்கும் வருவான்டா. எப்படி ரசூலுல்லாஹ் முன்னேற்றார், திரும்ப வருவான்டா. திரும்ப மறுநாள் வந்தாங்க. திரும்ப மறுநாள் வந்து அதே நேரத்தில் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி கட்டி திரும்ப கெஞ்சிறான், நான் வந்து இயல்புல அப்படி கிடையாது, என்னை மன்னிச்சிருங்க, இனிமேல் அப்படி செய்ய மாட்டேன். ரொம்ப கெஞ்சிறான். சரி, அப்போ என்ன செய்ய இறக்கப்பட்டு அவர் விட்டுறாரு. ரசூலுல்லாஹ் திரும்ப கேட்கிறாங்க, நாளைக்கு வருவான்டா. மறுநாள் வந்தான். மறுநாள் வந்து பிடிச்சி கட்டிட்டாங்க. கெஞ்சி கெஞ்சிறான், உன்னை உடம்பே இல்லை, உன்கிட்ட ரசூலுல்லாஹ்ட்ட உன்னை ஒப்படைக்காம நினைச்ச மாட்டேன், நான் உனக்கு உடம்பே இல்லைன்னு சொல்லி அபூ ஹுரைரா தான் சொல்றான். அப்போ அவன் சொல்றான், உங்களுக்கு தெரியாத ஒரு கல்வியை நான் உங்களுக்கு கற்றுத்தரேன், அப்படி கற்றுத்தான் என்னை விடுதலை செஞ்சது, நீ சொல்லி பாப்பா, உங்களுக்கு தெரியாத கல்வியை பார்ப்போம். இரவு தூங்க செல்லும் பொழுது ஆயத்துல் குர்சி சூரத்துல் பக்கரா 2வது அத்தியாயத்தில் 255வது வசனம் இதை ஓதி படித்தீங்கன்னு சொன்னா, எந்த ஷைத்தானும் எந்த ஜின்னும் என்ன செய்யாது, உங்களை என்ன செய்யாது, தீண்டாது. நீங்க பாதுகாப்பு, உங்களுடைய தலைமாட்டில் ஒரு மலைக்கு காலை வரைக்கும் பாதுகாப்பு இருப்பார், பாதுகாப்புగా இருப்பார்னு சொல்லி சொல்றாங்க. சொன்ன உடனேயே அபூ ஹுரைரா சொன்ன வாக்குறுதி கொடுத்ததும் கரெக்டான முக்கியமான வித்தியாசமான ஒரு கல்வியை கற்றுத்தரான், விடுதலை செஞ்சான். மறுநாள் வந்து ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, வந்தானான்னு சொல்லி கேட்கறான்.
ஆமா வந்தான், இவன் இந்த மாதிரி கட்டி போட்டேன், கெஞ்சு நான் விடல, கடைசியில நான் ஒரு கல்வி கற்று தரேன். என்ன கல்வி? இந்த கல்வியை சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஃபஹு ஃபஹிய ஹக்குன், அது சொன்னது உண்மை, சொன்ன செய்தி உண்மைதான். ஃபஹு கஸூப், ஆனா அவன் பொய்யன். சொன்ன செய்தி உண்மை, ஆனா அவன் பொய்யன். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, தஅலம் மன் துஹாதிபு முந்த ஸலாஸ லயாலி, 3 இரவுகள் உங்கள்கிட்ட வந்துட்டு போனாங்க, அவனை பத்தி உங்களுக்கு செய்தி தெரியுமா? அவன் யாரு தெரியுமா? என்ன சொல்றான்? அல்லாஹ்வுக்கு யாரு தெரியாது? தாக்க ஷைத்தான், அவன் ஷைத்தான் தான், அவன் தான் ஷைத்தான் சொல்றான். 3 இரவுகள் வந்துட்டு போனது யாரு? ஷைத்தான் தான். இப்ப இதுல நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஷைத்தான் நம்ம என்ன செய்ய முடியாது, நம்ம பார்க்க முடியாது. ஷைத்தானை நம்ம பார்க்க முடியாது. அப்ப எப்படி அபூ ஹுரைரா பார்த்தாங்கன்னு சொன்னா, இந்த ஹதீஸ்க்கான விளக்கத்தை ஹதீஸுடைய விரிவுரையாளர் எப்படி கொடுக்குறான்னு சொன்னா, ஷைத்தானுக்குன்னு இப்லீஸ்க்குன்னு இயல்பான உருவம் இருக்கு பாருங்க, அந்த உருவத்தை பார்க்க முடியாது. அவன் தன்னுடைய உருவத்தை மாத்திட்டான்னு சொன்னா அந்த உருவத்தை நம்மளால பார்க்க முடியும். உதாரணம் பாருங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சஹாபாக்களை பல டைம் பார்த்துருக்காங்க. ஏன்? அவங்களோட இயல்பான உருவத்தை மாத்தி வர்றாங்க, வேற ஒரு உருவத்தை மாத்தி வந்தா அவங்கள மனிதர்களா பார்க்க முடியும். அப்படிங்கிறது தான் இந்த செய்தி ஒரு முக்கியமான செய்தியா இருக்கின்றது என்பதை இந்த இடத்துல நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப இந்த செய்தியை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். அப்ப ஷைத்தான்களுடைய அந்த உறவுகள் அவங்க எதனால இழிவடைகிறாங்க, ஷைத்தான்கள் இழிவடைகிறது எதுல சந்தோஷம் அடைகிறாங்க, எதனால அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க கோபம் அடைகிறாங்க, இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இறுதியாக ஒரு செய்தியை சொல்றோம். இது ஒரு விரிவான செய்தி, நான் அதை ஆரம்பிச்சு வச்சுருக்கோம். பொதுவாகவே இந்த மறைவான விஷயங்களை பற்றி நிறைய செய்திகளை சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ஜோசியக்காரர்கள், அதே மாதிரி குறிப்பாகக்கூடியவங்கலாம் எதிர்காலத்தில் நடக்கிற விஷயத்தை பற்றி நிறைய பேசுவாங்க. அப்ப சில விஷயங்கள் அந்த சில உண்மையும் இருக்கும், அதுல சில பொய்யும் இருக்கும். அப்ப இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இதுல தான் நிறைய வழிவிட்டு போறது. இதுல நம்ம புரிஞ்சுக்கிற ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இரவுல சஹாபாக்கள் அமர்ந்திருக்காங்க. அப்ப வானத்தை பார்த்தாங்க. அப்ப ஒரு நட்சத்திரம் எரிந்து என்ன செய்கின்றது, அந்த நட்சத்திரம் எரிந்து அது நகர்வதை பார்க்கறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, சஹாபாக்களை பார்த்து கேட்கிறாங்க, இந்த மாதிரி நட்சத்திரம் எரிஞ்சிச்சுன்னு சொன்னா உங்கள் முந்தைய காலகட்டத்தில் இதுக்கு நீ என்ன விளக்கம் கொடுப்பீங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. அரபுகள்கிட்ட ஒவ்வொருக்கும் ஒரு விளக்கம் இருக்கு. நட்சத்திரங்களை வச்சு குறி பார்ப்பாங்க. எரியலை பார்த்து சொல்றாங்க, இப்படி எரிஞ்சிச்சுன்னு சொன்னா நாங்க சொல்லுவோம், இந்த பூமியில ஏதோ ஒரு புள்ள பிறந்திருக்குது, இந்த பூமியில ஏதோ ஒரு மாமனிதர் இறந்து விட்டார். இந்த நட்சத்திரம் இப்படி எரிஞ்சு நகர்ந்து சொல்லி என்ன அர்த்தம்? இந்த உலகத்துல ஏதோ ஒரு புள்ள பிறந்திருக்குது. இன்னொரு என்ன, இந்த உலகத்துல ஏதோ ஒரு மாமனிதர் இறந்து விட்டார், இதுதான் எங்களுடைய அடையாளமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். ரசூலுல்லாஹ் சொன்னா இதுக்கு விளங்குங்க. ஏன் இந்த நட்சத்திரம் நகருது தெரியுமா? இதுக்கு ஒரு அடையாளம். அரிசியை சுமக்கக்கூடிய மலக்குமார்கள் அண்ணன் ஒரு விஷயத்தை நாடுறான், ஏதோ விஷயத்தை நாடின உடனேயே அவங்க என்ன செய்யறாங்க, அந்த அரிசியை சுமக்கக்கூடிய மலக்குமார்கள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யறாங்க, அல்லாஹ்வை துதிக்கிறாங்க, அல்லாஹ் போட்டு சத்தமா புகழ்றாங்க. இந்த புகழ்ந்ததை கேட்ட உடனே அந்த வானத்தில் கூடிய மலக்குகள் எல்லாம் புகழ்றாங்க. அந்த வானத்தில் மலக்குகள் போன்றதை கேட்ட உடனே அடுத்த வானத்தில் கீழ்வானத்தில் அந்த மலக்குகளும் அல்லாஹ்வை புகழ்றாங்க, துதிக்கிறாங்க. அதை கேட்டுட்டு கீழ்வானத்தில் இப்படி ஒவ்வொரு வானத்தோட மலக்களும் அந்த சப்தத்தை அரிசியை சுமக்கக்கூடிய மலக்குகள் போடக்கூடிய புகழ்ச்சியை கேட்டுட்டு ஒன்றன் பின் ஒன்றாக ஒவ்வொரு மலக்களா கேட்கிறாங்க. இறுதியில கீழ்வானத்தில் இருக்கக்கூடிய மலக்குகள் செய்றாங்க, புகழ்றாங்க. புகழ்ந்ததுக்கு பிறகு இந்த மேல்வானத்துல அரிசியில் இருக்கக்கூடிய மலக்குகளை பார்த்து கடைசியில் உள்ள மாணவர்கள் கேட்கிறாங்க, ரப்புல் ஆலமீன் என்ன நாடுனா, என்ன சொன்னா, ஏன் நீங்க புகழ்ந்தீங்க என்ன கேட்பாங்க. புகழ்ந்துட்டு கேட்பாங்க. அப்ப அவங்க சொல்லுவாங்க, அல்லாஹ் நாளை இன்னென்ன விஷயங்களை நாடி இருக்க, நாளைக்கு என்ன நடக்க போகுது, நாளைக்கு நடக்கிற சில விஷயங்களை அல்லாஹ் திட்டமிட்டுக்கிற சில பிளான், அந்த பிளான் எல்லாம் இவங்க சொல்லுவாங்க. அது என்ன செய்யும், கீழ்வானத்துல அப்படின்னு சொல்லி எல்லா வானத்தோட முழக்கமாருக்கும் அது அப்படியே பகிரணும். அப்ப அது குறித்து ஒரு பேச்சுவார்த்தை, ஒரு உரையாடல் அது நடக்கும். அப்ப கீழ்வானத்துல பூமிக்கு மேல நமக்கு நேரம் வானம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த வானத்துக்கு மேல இருக்கக்கூடிய அந்த மலக்குகள் தான் அதை பத்தி பேசுவாங்க. இப்ப பேசும்போது ஒட்டு கேட்கக்கூடிய ஜின்கள் எல்லாம் என்ன செய்யும், வானத்தை நோக்கி போகும். போன உடனேயே இவர்கள் கேட்டுவிடக் கூடாதுன்னு சொல்லி வானத்தினுடைய கதவுல இருக்குமா சடா அடைச்சுவாங்க. சடா அடைச்ச உடனே என்ன செய்வாங்க, அந்த அல்லாஹ் சொன்னா அந்த சடா அடைக்கும் பொழுது ஒரு தீப்பந்தம், ஒரு நட்சத்திரத்தின் மூலம் ஒரு தீப்பந்தம் என்ன செய்யும், பிளவு வரும். அந்த பிளவின் மூலம் என்ன செய்வாங்க, அவங்க விலகி அந்த தீப்பிளவின் மூலமாக அந்த இடத்தை விட்டு அவர்கள் விலகி ஓடுவார்கள். இப்போ இந்த ஜின்கள் அறமுறையா கேட்டுப்பாங்க, போகும்பொழுது சத்தம் கேட்டுக்கும், அடைக்கும் போது சத்தம் கேட்டுக்கும். அவங்க பேசுறது நாளைக்கு என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு பிளான் நல்லா பேசியிருப்பான்.
அதை மலக்குகள் டிஸ்கஸ் பண்றாங்க. அது இவங்க காது விழுகல, இந்த காதுல விழுந்து முழுசா விழுந்துருக்காது. ஏன் கேட்டக்கூடாதுன்னு பாதியில அடைச்சிட்டாங்க. இந்த கேட்டதை வச்சு சில என்ன செய்யறாங்க, இதை இங்கே அவர்களை வணங்கக்கூடிய ஜின்களை, கெட்ட ஜின்களை வணங்கக்கூடிய குறிகாரர்கள், ஜோசியக்காரர்கள் கவனிச்சுக்கணும். ஜோசியக்காரர்கள் குறிகாரர்கள் அவங்க யார் வேணா வணங்குவாங்க, ஷைத்தான் தான் வணங்குவாங்க. ஷைத்தான் வந்து யாருக்கு இந்த செய்திகள் இந்த டேலண்ட கத்துக் கொடுப்பான் தெரியுமா? யார் தன்னை வணங்குறாங்க அவங்களுக்கு தான் அதை கத்துக் கொடுப்பான். இப்ப பாருங்க, இது வந்து ஆயத்துல் குர்சி ஓதிட்டு படுத்தோம்னா நமக்கு ஒரு இரவு சாதாரண ஒரு நாளின் பாதி பகுதி ஷைத்தான் நம்மளை விட்டு தூரமா இருப்பான் அப்படிங்கிற ஒரு பெரிய கல்வியை யார் தெரிஞ்சு வச்சிருக்கா? ஷைத்தான் தெரிஞ்சு வச்சிருக்கான். ஷைத்தானுக்கு என்னெல்லாம் செஞ்சா சொர்க்கத்துக்கு போக முடியும், என்னெல்லாம் செஞ்சா நரகத்துக்கு காப்பாற்றணும், என்னென்ன ஷார்ட்கட் இருக்கு எல்லாமே அவனுக்கு தெரியும் அவனுக்கு. அதனால சொல்லுவாங்க, ஒருவனுக்கு இல்மை கொண்டு மட்டுமே, ஒருவனுக்கு இறைச்சல் இல்லாமல் கல்வியை கொண்டு மட்டுமே ஒருவனுக்கு சொர்க்கம் நுழையணும்னு சொன்னா முதல்ல நுழையால யார் தான் இருப்பான்? இப்லீஸ், ஷைத்தான் தான் இருப்பான். அவன் நுழைக்கிற தகுதி இல்ல, அவன்கிட்ட என்ன இல்ல, அவன்கிட்ட வந்து அல்லாஹ் தக்குவா இல்ல, அல்லாஹ் கட்டுப்படுறது எண்ணம் இல்ல. அப்ப அவனுக்கு அந்த கல்வியை ஞானம் இருக்குது. அப்ப அவன் எப்படி வச்சிருக்கான், இந்த உலகத்துல வாழக்கூடிய ஜூசியக்காரர்கள் சூனியக்காரர்கள் இவங்களை எல்லாம் எப்படி வச்சுக்கான், தன்னை யார் வணங்குறாங்களோ அவர்களுக்கு தான் அதை கத்துக் கொடுப்பான். அப்ப இவன் என்ன செய்யும், அந்த கேள்வி ஒட்டு கேட்ட ஜின்கள் என்ன செய்யும், இந்த உலகத்தில் சூனியக்காரர்கள் குறிப்பாக்கக்கூடிய காதுகள் எல்லாம் போட்டோம். இவன் உள்வாங்கின இவன் சில பிட்டை சேர்த்து சில பொய்களை கலந்து மக்கள்கிட்ட சொல்லுவான். அதனாலதான் சில நேரங்கள் அது உண்மையாகும், பல பொய்களாகவும் இருப்பதற்கான காரணம் என்ன, அறமுறையா கேட்டுட்டு வந்தது. காலகட்டத்தில் டிவி உட்கார்ந்து சிம்மராசினியர்களே, கும்பராசினியர்களே, கடகராசினியர்களே அப்படின்னு சொன்னோட ஆமா கரெக்டா சொல்றாரு, எனக்கு நடந்ததையெல்லாம் கரெக்டா சொல்றாரு, இந்த வாரத்துல என்னெல்லாம் நடக்கும், இந்த வாரத்தை கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க, இதுல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, அடுத்த வாரம் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் சொல்றானே, இது எப்படி நடக்குது? ஷைத்தான். அப்ப ஒட்டு கேட்கக்கூடிய ஷைத்தான் இதை வந்து போறோம். அப்ப இதை கேட்கலாமா உட்காந்து? அப்ப அறகுறையா தெரிஞ்சா என்னதான் நடக்குது கேட்கலாமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் குறிகாரனிடம் சென்று எனக்கு என்ன நடக்கும் என்று கேட்கின்றாலும் அவனை 40 நாள் தொழுகை அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். ஒரு இவ்வளவு நம்ம தொழுகை அல்லாஹ் அங்கீகரிக்கிறானா என்னன்னே தெரியல. இதுல 40 நாள் தொழுகை வேற என்ன செய்யும், ரிஜெக்ட் ஆயிருமா? அப்ப என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் குறிகாரனிடம் சென்று தனது எதிர்காலத்தை பற்றி கேட்கின்றானோ அவன் முஹம்மதுக்கு இறக்கப்பட்டது வேதத்தையும் அவன் மறுத்தவனாக இருந்தான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் நம்மை காப்பாற்ற. அப்ப இந்த குறிகாரர்கள் அரைகுறையாக பொய்யை சொல்லி ஷைத்தானை வணங்கக்கூடிய இந்த பொய்யர்கள் சொல்லக்கூடிய சொல்லை நம்ம நம்பணுமா, அல்லாஹ்வுடைய வார்த்தையை நம்பணுமா? என்ன வார்த்தையை நம்பணும்? அல்லாஹ்வுடைய வார்த்தையை நம்பணும். அப்ப ஏன் இந்த குறிகாரர்களுக்கு முன்னாடி முஸ்லீம் மக்கள் போறாங்களே, முஸ்லீம்கள் ஜோசி கையை காட்டி எனக்கு ஒரு எதிர்காலத்தை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கிறாங்கன்னு சொன்னா, இந்த குறிகாரர்கள் அரைகுறையாக வானத்தில் நடக்கக்கூடிய சப்தங்களை கேட்டு வந்து இந்த சொல்லக்கூடிய செய்தியை தான் பார்க்க முடிக்கின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த செயல்களுக்கும் அல்லாஹ் நம்மளை காப்பாற்றும். அப்ப இன்னைக்கு நம்ம என்ன செய்திகளை நம்ம பார்த்துக்கணும் சொன்னா, நம்மால இப்லீஸை நம்ம பார்க்க முடியுமா, ஷைத்தான்களை ஜின்களை பார்க்க முடியுமா அப்படிங்கிறத பார்த்தோம். விலங்குகள் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியுங்கிறத நம்ம பார்த்தோம். விலங்குகளால பார்க்க முடியுங்கிறத நம்ம பார்த்தோம். அதே போல குர்ஆன் வசனங்களை செவிதாழ்த்தி கேட்கின்றன. குர்ஆன் ஓதப்படும் பொழுது செய்யும் நல்ல. இப்ப நம்ம உட்கார்ந்துருக்கோம், இந்த இடத்துல யார் உட்கார்ந்துருக்கா, நமக்கு கண்ணுக்கு தெரியாம யார் உட்கார்ந்துருக்கா, மலக்குகள் உட்கார்ந்துருக்காங்க, நல்ல ஜின்களும் அமர்ந்திருக்கிறாங்க, நம்ம உட்கார்ந்து கேட்கிறாங்க, கேட்டு அவங்க கூட்டத்தாரிடம் சொல்ல செய்திகளை சொல்றாங்க. இதுதான் இங்க நம்ம புரிஞ்சுக்கிற விஷயமா இருக்கின்றது. அதே போல அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜின்களை கட்டி போடுறதுக்கான ஆற்றல் அல்லாஹ் நினைச்சான். சில நேரங்களில் கொடுத்தாங்கிறது நம்ம பார்க்க முடிகின்றது. அதே போல ஜின்கள் என்ன செய்வாங்க, ஷைத்தான் கெட்ட ஜின்கள் எல்லா விதமான வாக்குறுதி கொடுத்துட்டு கடைசியில கல்ல வெளியே வந்துருவாங்க. இது அவங்களுடைய இயல்பான குணம் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் சொல்றான். அதே போல ஜின்களுக்கு மௌத் உண்டு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்திருக்கோம். அதே போல ஜின்களுக்கு எது ஆனந்தத்தை சந்தோஷத்தை ஏற்படுத்தும், மனிதனுடைய எந்த செயல் ஆனந்தத்தை ஏற்படுத்தும், எந்த செயல் வந்து இப்லீஸ் சந்தோஷத்தை ஏற்படுத்தும், கொட்டாய் விடுறது சந்தோஷத்தை ஏற்படுத்தும். எந்த செய்தி வந்து அவனுக்கு அழுகை ஏற்படுத்தும், சஜதா வந்து சுஜூதுல எந்த அளவுக்கு சுஜூது இருக்கிறமோ அந்த அளவுக்கு அவன் அழுகணும், அவன் அழுகிட்டே இருக்கணும் வேலை. அடுத்து எந்த செயல் அவனுக்கு இழிவு ஏற்படுத்தும், பிஸ்மில்லாஹ். பாருங்க, இந்த செயல்களை எல்லாம் நமது வாழ்வில் நிச்சயம் நடைமுறைப்படுத்தணும். ஜின்களை நம்மால் பார்க்க முடியாது, ஆனால் ஜின்களுடைய தீங்குகளை விட்டும் நம்மளால் பாதுகாக்கக்கூடிய இந்த ஆயுதத்தை எல்லாம் அல்லாஹ் நமக்கு கற்றுக்கின்றது. இன்னும் சில செய்திகள் இந்த ஜின்களோடு தொடர்புடைய மற்றும் சில செய்திகள் இருக்குன்னா இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் நம்ம பார்ப்போம். அல்லாஹ் அதுவரை நம்ம எதை கற்றோமோ அது வாழ்வில் கடைபிடிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.